வணக்கம், நான் சுரேன். போன எபிசோடில் நம்ம பால்டிமோர்லேருந்து ஆர்லாண்டோ ஃப்ளை பண்ணி கீ வெஸ்ட் வரைக்கும் நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரிடா சிட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி காலையில் அந்த ரிசார்ட்டை சுற்றி பார்க்கும்போது இப்படி ஒரு கெனாலில் கோல்டு ஃபிஷ்ஷஸ் நிறைய விட்டுருந்தாங்க. அது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. அதை பார்த்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேயே ஹோட்டல்லே கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புன ஃப்ளோரிடா சிட்டியிலேருந்து வெஸ்ட் சைடு இருக்கிற நேபிள்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போய் சேர 2.25 மணி நேரம் ஆனது. ஆனால் அந்த ரோட் ட்ரிப் ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ளோரிடாவில் வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்பானிஷ் பீப்புள் வந்து ஆட்சி செஞ்சதுனால அங்கே நிறைய கட்டிடங்கள் வந்து ஸ்பானிஷ் ஆர்கிடெக்சரில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஸ்டைல்லையும் நிறைய வீடுகள் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து இங்கே ஸ்னோவெல்லாம் எதுவுமே வராது. அப்புறம் ஃப்ளோரிடா வந்து 3 பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு பெனின்சுலா அப்படிங்கிறதுனால இங்கே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சென்னை மாதிரி கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். நம்ம நேபிள்ஸ் பீச் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த நேபிள் பியர் அப்படிங்கிற இந்த பீச் நோக்கி தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ.
அன்னைக்கு மழை நாள் அப்படிங்கிறனால ரொம்ப க்ளவுடியாக இருந்தது, மேகமூட்டத்தோடு இருந்தது. அப்புறம் நாங்கள் போனது வந்து நவம்பரில் போனோம். அதனால் வின்டர் சீசன் அப்படிங்கிறனால நிறைய மக்கள் வந்து பீச்சுக்கு வரல. நார்மலாக சம்மர் டைமில் இந்த இடம் ஃபுல்லாக பேக்கடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பீச்சில் நாங்கள் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேபிள் பியர்லேருந்து லேக்லேண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் ட்ரைவ் பண்ணோம். அங்கே தான் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அன்றைக்கே வந்து ஈஸ்டில் இருக்கிற கிளியர் வாட்டர் பீச் மற்றும் தாம்பா ரெண்டையும் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி முழுக்க மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அங்கே போயும் எதுவும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் லேக்லேண்டில் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம் நோக்கி நாங்கள் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் கிளியர் வாட்டர் பீச்சும் டாம்பாவும் போனோம். மூணு மணி நேரம் ட்ரைவ் பண்ணி நடுவில் கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த டவுன் பிளேஸ் ஸ்வீட்ஸ், அதாவது மேரியட்டோட பிராண்ட் இது, அங்கே வந்து சேர்ந்தோம். நாங்கள் யூஸ்வலாக கொஞ்சம் 2-3 நாள் தங்கணும் அப்படின்னா நாங்கள் டவுன் பிளேஸ் ஸ்வீட்ஸ் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும், அப்புறம் உள்ளுக்குள்ளேயே கிச்சன் இருக்கும், 4 பேர் தங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை சூஸ் பண்ணுவோம். இதுதான் ரூம். நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து ஒரு சின்ன கிச்சனேட் இருக்குது, எலக்ட்ரிக் அடுப்பு இருக்குது, அப்புறம் மைக்ரோவேவ் அவன், அப்புறம் குட்டி ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது. 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள், 4 பேர் வந்து நல்லா வசதியாக தங்கிட்டு போகிற மாதிரி இந்த ரூம் இருக்கும். அதனால தான் நாங்கள் மோஸ்ட்லி ஃபேமிலியாக போனால் இந்த டவுன் பிளேஸ் ஸ்வீட்ஸ் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் நாங்கள் வெஸ்ட் சைடு இருக்கிற கிளியர் வாட்டர் பீச் நோக்கி ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து நாங்கள் இருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ரைவில் இருந்தது. அதுக்கு முதல் நாள் நாங்கள் வந்து கிளியர் வாட்டர் பீச் நாங்கள் ஐட்னரியில் வச்சுருந்தோம், ஆனால் அது அங்கே போக முடியாதனால இப்போ அடுத்த நாள் வந்து நாங்கள் இப்போது கிளியர் வாட்டர் பீச் நோக்கி போயிட்டுருக்கோம்.
நாங்கள் கிளியர் வாட்டர் பீச் வந்துட்டோம். கிளியர் வாட்டர் பீச்னால் ரொம்ப கிளியராக கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த பேரே வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கிளியர் வாட்டர் பீச் போகிற அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு பெரிய ஹரிக்கேன் வந்துச்சு. பெரிய ஹரிக்கேன் வந்து நிறைய வீடுகள்லாம் சூறையாடப்பட்டது இயற்கை சீற்றத்தினால. அதனால் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. இருந்தாலும் அந்த பீச் வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து பார்க்கிங்க்கு மட்டும் காசு வாங்கினாங்க. அதுவும் ரொம்ப இல்லை. $6 $8 ஒரு நாளைக்கு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பீச்சில் நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்தது அந்த பீச். வச்சுருங்க.
கிளியர் வாட்டர் பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து 30 மினிட்ஸ் ட்ரைவில் இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பீச்சுக்கு நாங்கள் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தோம். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பீச் வந்துட்டோம். ஆனால் மற்ற பீச்சில் நம்ம பார்த்த வைபோ இல்லை அந்த சுறுசுறுப்போ அந்த ஆக்டிவ்னஸோ வந்து இந்த பீச்சில் இல்லை. நாங்கள் ஈவினிங் கிட்டத்தட்ட சன்செட் மாதிரி டைமில் வந்தோம். ஆனால் இன்றைக்கும் ரொம்ப க்ளவுடியாக இருந்ததுனால எங்களால் சன்செட் பார்க்க முடியல. பட் அந்த பீச் வந்து ஒரு ஆக்டிவாகவே இல்லாத மாதிரி இருந்தது. பட் அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பீச்சில் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய கடைசி டெஸ்டினேஷனான டாம்பாவுக்கு நாங்கள் பயணமானோம். டாம்பா வந்து வெஸ்ட் சைடில் இருக்கிற ஒரு பெரிய சிட்டி. ஃப்ளோரிடாவில் ஆர்லாண்டோ, மயாமி, டாம்பா, இது 3 தான் பெரிய சிட்டிஸ். அதில் டாம்பாவில் வந்து நிறைய பிஸ்னஸஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. புஷ் கார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய தீம் பார்க்கும் இங்கே இருக்குது. இங்கே நிறையா நம்ம இந்தியர்கள் இங்கே வாழுறாங்க. இந்த சிட்டி வந்து பேல அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து டாம்பா பே அப்படின்னும் சொல்லுவாங்க. டாம்பாவில் இருக்கிற ரிவர் வாக் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னும், அது நைட் டைமில் இன்னும் அழகாக இருக்கும்னு சொன்னதுனால நாங்கள் இந்த ரிவர் வாக்குக்கு வந்திருக்கோம். ஒரு ரிவருக்கு நடுவில் வாக்கிங் பிரிட்ஜ் ஒன்று அமைச்சு, அங்கங்கே நடுவில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப வைபாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ராத்திரி கூட கிட்டத்தட்ட ஒரு 8:30-9 மணி இருக்கும். நிறைய மக்கள் வந்து அங்கே வாக் போயிட்டு ரன்னிங் பண்ணிவிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்தது அந்த ஏரியா. அந்த வாக் முடிகிற இடத்துல நிறைய குட்டி குட்டி கடைகள் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. மக்கள் வந்து நிறைய பேர் அங்கே ட்ரெயின் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் மூட் அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே நிறைய கலர்ஃபுல் லைட்ஸு, அப்புறம் ஹாலிடே மியூசிக், அப்புறம் டான்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப வைபாக இருந்தது அந்த ஏரியா.
இத்தோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம அடுத்த எபிசோடில் டிஸ்னிலேண்டில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.